பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்தில் கூட நாம் பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து ஒரு செய்தியை மூன்று செய்தியை பார்த்துருப்போம். இந்த வாரமும் அதன் தொடர்ச்சியாக கூட நாம் சில சத்திய வசனங்களை தியானிக்கலாம். 9 வரங்களை குறித்து தியானிக்கலாம் என்று உங்களோடு கூட நான் பேசியிருந்தேன். இன்னைக்கு கூட அந்த 9 வரங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான ஒரு பகுதியை உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு அதன் பிற்பாடு வருகிற நாட்களில் நாம் ஒவ்வொரு வரங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது இதை பற்றி பேசலாம் என்று சொல்லி ஒரு இருதயத்தில் ஒரு ஏவப்பட்டபடினால் இந்த வசனத்தின் பின்னணியில் நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன வார்த்தை என்று பார்த்தீங்கன்னா, மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. வாசிக்கிற கேளுங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. இங்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறாரு, ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறாரு. இதுல என்ன கட்டளை அப்படின்னு நான் முழுமையா படிக்கிறேன், கேளுங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் வசனம் 15 18 நான் படிக்கிறேன், கவனமா கேளுங்க. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்குள்ள நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்கிற வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். இதிலிருந்து ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்கிறோம். அதுதான் 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இந்த வார்த்தை தான், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம், ஞானஸ்நானம், ரட்சிப்பு, இந்த 3 பகுதியை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த விசுவாசம் என்ற ஃபர்ஸ்ட் வரும்பொழுது, இந்த விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசத்தில் கட்டப்படுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. அப்போ இன்னைக்கு யாரு தான் இயேசுவை விசுவாசிக்கலை? இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நிறைய மதத்தினர், எவ்வளவோ மதங்கள் இன்னைக்கு நம் கண்களில் எவ்வளவோ மதங்கள் இருக்கிற, எவ்வளவோ மத குருக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ வேதங்கள் இருக்கு, எத்தனையோ விதமான நம்பிக்கைகள் இருக்கு, எத்தனையோ விதமான கோயில்கள் இருக்கு, எத்தனையோ விதமான காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய எவ்வளோ பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது, நமக்கு நன்கு அறிந்தது தான். ஆனால் இன்னைக்கு இந்த விசுவாசம் என்கின்றத நாம எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க தான். இன்னைக்கு இந்துஸ்ல இருக்கவங்க சொல்றாங்க இயேசுவை கடவுள்னு சொல்றாங்க, முஸ்லிம்னு சொல்றாங்க அவர் ப்ராஃபட், இஸ் a குட் மேன் சொல்றாங்க. அப்போ அவங்கள எல்லாருக்குமே தெரியுது இயேசு ஒரு கடவுள் தான், கடவுள், அவரோட தீர்க்கதரிசி என்று எல்லாருமே சொல்றாங்க, விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க. இது உலகமும் ஏற்றுக்கொள்றதும் எல்லா மனிதரும் அறிந்தது தான். இன்னைக்கு நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பது தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். வேதமும் அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. அதை தான் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாருங்களேன், பிசாசு கூட இயேசுவை தேவன் என்று அறிந்து கொள்ளுது. அது சொல்லுது, பிசாசு சொல்லுது, இயேசு அந்த இடத்துல அவருடைய அந்த கரையில நிற்கும் பொழுது ஒரு பிசாசு ஓடி தேவகுமாரனே நீங்க எதுக்கு இந்த இடத்துல வந்தீங்க சொல்லிட்டு, ஒரு பிசாசு கூட என்ன பண்ணுது, அவர் தேவகுமாரன் என்று சொல்லி அது விசுவாசிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ விசுவாசம் என்பது எல்லாருமே இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் யார் ரட்சிக்கப்பட்டாங்க, யாரு அவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டாங்க, யாரு அவரை உண்மையாய் ஆத்மார்த்தமாக பின்பற்றுறாங்க, அதுதான் இன்னைக்கு வேதத்தை நாம
பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உள்ளவனாகி, அப்போ இந்த விசுவாசம் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அது எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ எப்படி அப்படின்னு அப்படி அந்த மாதிரி காரியங்கள் இல்ல. முதல்ல இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ கர்த்தருடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் புறப்பட்டு போகுது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லியிருக்கிறாரு, இந்த சுவிசேஷம் ராஜ்யம் எங்கும் சுவிசேஷக்கப்படும், அதன் பிறகுதான் முடிவு வரும் என்ற ஒரு வசனங்களும் இருக்கு. அப்ப ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்போ இந்த நற்செய்தி, அப்ப கர்த்தருடைய வருகை குறித்தான காரியங்கள் எல்லாமே எல்லா ஜனங்களுக்குமே போய் சேர வேண்டியது. போய் சேர்ந்து விட்டது. இன்னைக்கு நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறபடியால இன்னைக்கு இயேசுவை அறியாத ஜனங்கள் இல்லை. இன்னைக்கு இயேசு சீக்கிரம் வரப்போறாராமேன்னு ஒரு கேள்வியை இன்னைக்கு எல்லாருமே கேட்குறாங்க. பைபிள்ல இப்படிலாம் போட்டிருக்காமே, இப்படி பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி எதிர்ச்சி வரும், இப்படி தேசங்களுக்குள்ள ஒரு யுத்தங்கள் நடக்கும் பைபிள்ல போட்டிருக்காமே, இது சீக்கிரம் வரப்போறாரா என்ன கேட்கிற நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ பாருங்களேன், அப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே இயேசு பத்தி தெரியுது, அவர் வருகை குறித்து தெரியுது. ஆனா இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்களாகிய இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு? நாம எந்த எந்த விதமான சூழ்நிலையில எந்த வளர்ச்சியில நாம் இருக்கிறோம் என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அப்போ விசுவாசம் என்பது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு உங்க இருதயத்துல ஏவப்பட்டு அவர் உங்களுக்காக எனக்காக மரித்தாரு. என்னுடைய பாவங்கள் சகல ஜனத்துடைய பாவங்களையும் இயேசு சுமந்தவராய் இருந்தார். அந்த சுவிசேஷ வசனத்தை நீங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவரே இனி நான் ஒரு வாழ்க்கை வாழ போறப்பா, அந்த வாழ்க்கை உங்களுக்காக தான் இருக்க போகுது. எப்படி நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றது, நான் சண்டே சர்ச்சுக்கு போறேன், காணிக்கையை போட்டுட்டேன், மற்றபடி என்னுடைய மீதி இருக்கிற 6 நாளும் நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், இஷ்டப்படி நான் தீர்மானம் பண்ணிப்பேன், இனி என்னுடைய வாழ்க்கை என் கையெல்லாம் சொல்லிட்டு போறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனா இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை வேதத்துக்கு அப்புறப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கிறோம், ஜெபத்தோடு முடிக்கிறோம். ஆனா நம்ம செய்கிற ஜெபத்துல தேவன் பிரியப்படுறாரா? நம்ம தேர்ந்தெடுக்கிற தீர்மானங்கள் திட்டங்கள் தேவ சித்தமா இருக்கான்றத இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம அறிந்து கொள்வதில் தவற விடுறோம், தவறும் செய்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம எதை நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ளணும்னா, தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும். தேவ சித்தம்னா என்ன? தேவன் ஒவ்வொரு மனுஷன் இப்படி செயல்படணும், இப்படி நடக்கணும்ன்றத அவருடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் பாருங்களேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய முடிவுகள் எடுக்கிற ஒரு ஃப்ரீ வில்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். நன்மையும் வைத்திருக்கிறாங்க, தீமையும் வைத்திருக்கிறாங்க. அப்போ எது நன்மை எது தீமைன்னு அறிந்திருக்கிற நமக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி தான் நம்முடைய கண்கள் போகணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நன்மையை 1% தீமையை பல % எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல ஓடலாம் என்று நினைக்கும் போது தான் நம்ம பேக்ஸ்லைட் ஆயிடுறோம், நம்ம விழுந்து போகிறவர்களாய் நம்ம காணப்படுறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம் இருப்போமானால் நாம மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் எதற்கு நேராக திரும்புதுன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு மாற்றத்துக்குள்ளதான் இந்த விசுவாசம் திரும்புது. அப்போ விசுவாசிக்கிற, இப்ப நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இருதயத்தை நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நீங்க ஒரு தீர்மானம் என்னைக்கு எடுத்திருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்த இயேசுவை நான் மனதார பின்பற்ற போறேன். இனி அவர் வாழ்ந்தபடி தான் நான் வாழ போகிறேன். இனி அவர் பேசினபடி தான் நான் பேச போகிறேன். அவருடைய சத்தியத்துக்கு நடக்க போகிறேன். இனி உலகத்துக்கு நான் மரித்து இயேசுவுக்காக நான் ஜீவிக்க போகிறேன். இனி நான் அல்ல, எனக்குள்ள இயேசுவே வாழ்கிறார் என்கின்ற ஒரு முடிவை நாம என்றைக்கு எடுத்தோம், அதுதான் நமக்கு ரட்சிப்பில முதல் ஸ்டெப்பை நாம பார்க்க முடியுது. அப்ப இந்த முடிவை இருதயத்தில் நான் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் என்ன செய்யப்பட போறேன் அப்படின்னா, அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான
தண்ணீரால் எடுக்கப்படுகிற ஒரு ஞான ஸ்நானம். ஹல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞான ஸ்நானம்னா ஜலத்துல நாம முங்கி எழுகிறது. அப்போ அதுக்கு தான் என்ன அடையாளம் அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கு மரித்து கிறிஸ்து இயேசுவுக்காக நான் உயிர்ப்பித்து எழும்புகிறேன். அப்போ சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. நான் உலகத்தை பார்த்து ஓடின நாட்கள் அது முழுகடிக்கப்பட்டது. நான் எழுந்தது யாருக்காக தெரியுமா? எனக்காக ஜீவனை தந்த, எனக்காக சகலத்தையும் செய்து முடித்த என் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் என்னுடைய ஓட்டம் இருக்க போகிறது. இனி நான் அல்ல, இயேசு தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை பின்பற்றி போனான். பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவன் என்று வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்குள்ள அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்குதா? ஹல்லேலூயா. ஏன் நம்ம வரங்களை குறித்து நம்ம பேசலாம் சொல்லிட்டு எதுக்கு ஒரு பேசிக்கா நம்ம எடுத்து பேசுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமானால், நம்ம எல்லா வரங்களை பெற்றுக்கொள்ளனாலும், ஒரு ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளனாலும், கர்த்தர்கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலும், ஆரம்பம் நம்ம எதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்ன்றதுல நமக்கு கவனமா இருக்கணும். இன்னைக்கு பூமிக்குரிய காரியத்தில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருப்போம். இப்போ பாருங்க, ஒரு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த ஒரு 2-3 நாளே நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுப்போம். எதுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி வைக்கிறோம்? அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? நம்ம வாங்காமல் இருந்துடலாமே, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டால் நீங்கள் என்னை பார்த்து சிரிப்பீங்க. அது முக்கியமானது தான், அது பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் உன்னால் உன் பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்துருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறது ஒரு லாஜிக்கானது, நியாயமும் கூட. அது கட்டாயம் தேவை தான். அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை பிறந்த உடனே நமக்கு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, அவங்க அந்த பையனையோ இல்லை பொண்ணையோ ஸ்கூலில் சேர்க்கும்போது நமக்கு இந்த பர்த் சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்து, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாளிலே நம்ம அரசாங்கத்தின்படி நம்ம என்ன பண்ணுறோம், ஆதாரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அதோடு இணைத்து நம்ம ஸ்கூலில் கொடுத்து இப்படி தான் நம்ம சேர்க்குறோம். இது பூமிக்குரிய ஒரு ரூல்ஸு, ஒரு ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடி நீ பிறக்கணும் மகனே, நீ என்ன பரலோகத்துக்குள்ள நீ போகணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஜலத்தினால பிறக்கணும், ஆவினால பிறக்கணும். அப்படி நீ பிறக்கலன்னா பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு நாம அந்த ஒரு பிறப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். நான் தான் சொன்னேன், பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாமே நம்ம நேரப்படி நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். காலதாமதம் இல்லைனாலும் நம்ம செய்து கொண்டு தானே இருக்கிறோம். இன்றைக்கி யாராவது பர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்கிறோமா? வாங்கிட்டோம்ல. இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டீங்க? யோசித்து பாருங்களேன். நீங்கள் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்க? ஆனால் நீங்கள் கிறிஸ்தவராக தான் இருக்கிறீங்க, கரெக்டாக? ஆனால் அப்போது எனக்கு ஒரு லைஃப், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை ரெண்டாய் பிரிந்திருக்கணும். நான் கிறிஸ்துவுக்கு முன்னால் நான் இப்படி இருந்தேங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் மாறிச்சுன்னு சொல்லிட்டு 2 விதமான லைஃப் ஸ்டைலை நீங்கள் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியுமா? அப்படி சொல்வீங்களானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அடையாளமாய் வைத்துக் கொள்ளலாமே. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய முறைப்படி நான்லாம் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து தான் நான் வந்தேன். ஆனால் நமக்கு எல்லாருக்குமே என்னென்னா, நம்ம சின்ன வயசில் நமக்கு நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, தனியாக ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நமக்கு போதுமானது என்று சொல்லி நாம் காலப்போக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு டீனேஜ் வந்த உடனே அப்புறம் கம்யூனியன் கிளாஸ் வைப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய ரத்தத்தையும் நம்ம சரீரத்தையும் பானம் பண்ணி அது அப்புறம் இப்படி தான் நம்மளுடைய நடைமுறை அப்படியே போய்கொண்டு இருக்கு. ஆனால் இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நிறைய விளக்கங்களை கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி சில காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. அப்போ என்னுடைய வாலிப நாட்களில் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் அன்றைக்கு என்னை மனம் திரும்புவதற்கு ஏதுவான கிருபையை எனக்கு தந்து அன்னைக்கு என்னை ஆவியினால் நிரப்பிய புதிய அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதன் பிற்பாடு நான் போயிட்டு ஒரு பெண்டகாஸ்ட் சர்ச்சில் போயிட்டு நான் தண்ணீரால் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். அல்லேலூயா. இது என்னுடைய வீடுகளுக்கு தெரியாது. இப்போ இது நான் வீட்டுக்கு சொன்னேன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குற்றமாய் அவர்கள் பார்க்க நேரிடும்.
ஹalleluya. அதான் சொல்றது. ஒரு சொல்றேன்னா ஒரு 15 இயர்ஸ் பேக்ல நான் சொல்றேன். அப்போ அந்த சூழ்நிலைக்கு அப்படி இருக்கும். ஏன்னா அப்போ நம்மளுடைய சிஎஸ்ஐ பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஓரளவு நார்மலா இருக்குன்னு நான் நம்புறேன். ஹalleluya. இன்னைக்கு சத்தியம் எல்லாருக்கும் வெளிப்படையாய் போய் கொண்டு இருக்கிறபடியால் இன்றைக்கு அதுல இருந்து எல்லாரும் வெளியே வந்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஹalleluya. அப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நாம வந்திருக்கிறோமா? இன்னைக்கு நீங்க ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது தான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா. நம்ம குழந்தையில ஞான ஸ்நானம் எடுக்கிறதெல்லாம் அது வந்து உங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளை டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிள்ளையானவன் இந்த சபைக்கு இந்த பிள்ளை இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இந்த பிள்ளைய வந்து கிறிஸ்துவுக்காக வளர்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் டெடிகேட் தான் பண்றாங்க. அது ஞானஸ்தானம் அல்ல. அப்போ நம்ம என்ன பண்ண டெடிகேஷன் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு நம்ம வந்து எடுக்காம விட்டுறது தவறாய் போய்விடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் 30 வயதா இருக்கும்போது தான் அவர் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார் என்று வேதத்துல நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் நமக்கு முன்மாதிரி என்று நம்ம அறிந்தது தானே. அப்போ வானாதி வானம் கொள்ளா தேவன் அவரே இந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம எடுக்குவது எவ்வளவு நிச்சயமா இருக்கல, நாம ஏமாத்துறாங்க. அப்போ நாமளும் அந்த தண்ணீரால முழுங்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்ல. அப்போ அதனால போயிட்டு நானும் எடுக்க போறது உடனே எடுத்துருக்குமா? இல்ல, நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாக்கப்படணும். நான் இனி இயேசுவுக்காக தான் வாழ போறேன் என்ற ஒரு திட்டவட்டமான முடிவை எடுக்கும் போதுதான் இந்த ஞானஸ்தானத்துக்குள்ள நீங்க எடுக்க முடியும். அப்ப இன்னைக்கு வந்து பலவிதமான சம்பிரதாயத்துக்காக நீங்க ஞானஸ்தானம் எடுக்காதீங்க. உண்மை மனசாட்சியோடு நான் வாடுற வாழ்க்கை இயேசுவுக்காக தான் வாழ போறேன் அப்படின்னு ஒரு முழு நிச்சயத்தோடு நீங்க வரீங்கன்னா ஞானஸ்தானம் எடுங்க. யாருடைய கட்டாயத்தின் பேரிலோ இல்ல வற்புறத்தின் பேரிலோ எடுப்பது ஞானஸ்தானம் அல்ல. அது தேவனுக்கு முன்பாக செய்கிற அது ஒரு பாவம் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்போ உங்கள் மனதை நீங்க உங்க மனம் திரும்பணும். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனால தான் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கிறவன் தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்களா? அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதோடு கூட நம்ம நின்று விடக்கூடாது. அந்த ரட்சிப்பை நிறைவேற நம்ம காத்திருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, முடிவு பரியந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ அந்த முடிவு பரியந்து நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ உங்க இருதயத்துல யாராக இயேசு கிறிஸ்து வந்துட்ட பிறகு உங்களுடைய ஆவி வந்து எப்படின்னா அது இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்டிவ் ஆயிடும். அப்போ உங்க ஆவி தேவ ஆவியோடு நம்ம முத்திரை போடப்பட்டபடினால அந்த ஆவி தேவனை குறித்தான வாஞ்சைக்குள்ள, தேவனை குறித்தான தேடுதலுக்குள்ள அந்த ஆவி அப்படியே நம்மளை ஊக்குவித்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இயேசு யார் என்பதை நமக்கு நினைப்பூட்டி கொண்டு இருப்பாரு. இயேசு என்னென்னலாம் அந்த பூமியில சொல்லிவிட்டு போனாரோ, செய்து விட்டு போனாரோ, என்னென்ன கட்டளைகளை கொடுத்தாலோ, என்னென்ன ஊமைகளை சொன்னாலோ, எப்படியெல்லாம் வாழும்படிக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரோ, அது எல்லாமே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து ஒவ்வொரு வேத பகுதியை நமக்கு சொல்லி காண்பித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டதோடு கூட ஞானஸ்நானத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட நீங்க அதோடு நின்று விடக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஆவிக்குரிய திருச்சபைகள்ல நாம பங்கு கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்குள்ள நமக்கு பங்கு கொள்ள வேண்டும். நல்ல ஆவியில நல்ல ஊழியம் செய்கிற ஊழிய குழுக்களோடு கூட நம்ம சேர்ந்து ஊழியங்களில் பங்கு கொள்ள வேண்டும். இப்படி கர்த்தரோடு கூட நம்மளுடைய ஒரு நல்ல செட்டப்பை நம்ம வைத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் இருக்காது. ஒருவேளை நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒருவேளை நீங்க மனம் திரும்பி நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா, ஆனால் உங்களுக்குள்ள எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை, எந்த ஒரு ஃபெல்லோஷிப் இல்லை, எந்த ஒரு ஆவிக்கு திருச்சபைக்கும் நீங்க போகல அப்படின்னு நீங்க இருப்பீர்களானா அது ரொம்பவுமே டேஞ்சரு. அப்போ நாம என்ன அப்படி பண்ணணும்னா, பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவோட இந்த சீஷர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்றாய் தான் கூடி இருந்தாங்க. ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு மனம்லாம் இன்னைக்கு சபையில இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியா இருந்து போனோம் நம்மளும் என்று உட்காரக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு என்னைக்குமே வந்து தொழில்நுட்பத்தோடு நம்ம மனிதன் இணைகிறது வந்து ரொம்ப விபரீதமான முடிவை சந்திக்கும். என்னைக்குமே நமக்கு பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு சகோதர சகோதரி சிநேகம் தான் ரொம்பவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், சகோதர சகோதரி ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எவ்வளவு இன்பமும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுதில்ல. அப்ப இன்றைக்கு நாம் எல்லாருமே ஆவிக்குரிய நண்பர்களை நாடணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படின்னு எனக்கு தெரியாது. நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுங்க, ஆவிக்குரிய குடும்பங்களை தேர்ந்தெடுங்க, ஆவிக்குரிய திருச்சபைகளில் பங்கு கொள்ளுங்க. கர்த்தருக்காக வல்லமையாய் செயல்படுகிற டீமோடு இணைந்து கொண்டு ஊழியர்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. இப்படி நாம செயல்படும் பொழுதுதான் உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள ஒரு அக்கினி இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம தனிமையில இருப்போம் என்று சொன்னால் பிசாசு எப்படியாவது நம்மளை பழைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகிறதுக்கு அவன் ஆயத்தமாய் எப்படியெல்லாம் உள்ள வரலாம் சொல்லிட்டு அப்படியே கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் காத்து கொண்டே தான் இருப்பான். அதனால இன்றைக்கு நாம செய்ய வேணும் என்ன தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு ஃபெல்லோஷிப் இல்லைன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் எனக்கு ஏற்படுத்தி தாங்க, இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய திருச்சபை உங்களுக்கு போக இல்லை அப்படின்னா அதனால நல்ல ஆவிக்குரிய திருச்சபைக்கு எனக்கு காண்பீங்க, அழைத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதனால எனக்கு நல்ல ஆவியில நான் நல்ல ஊழியம் செய்யணும், நல்ல ஊழிய ஸ்தாபனைகளை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னா எல்லாமே ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றும் நீங்க கேட்டு கேட்டு நீங்க செயல்படும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்களை வழிநடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைய காரியங்களை செய்ததை என்னால் சாட்சியா சொல்ல முடியும். நான் இந்த வீடியோல நான் நிறைய என்னுடைய வீடியோல நீங்க ப்ரீவியஸா போய் பார்த்துருப்பீங்கன்னா நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய சாட்சி என்ன என்பதை குறித்து நீங்க ப்ரீவியஸா என்னுடைய சேனல்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நான் சொல்லியிருப்பேன். ரட்சிப்புக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்லுற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க தனிமையா இருப்பது நல்லதல்ல. நீங்க கூடுமானால் தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியமா இருந்து ஜெபத்துல தரித்து இருப்பது ரொம்பவும் நல்லது. ஹல்லேலூயா. நல்ல ஜெப குழுவில் பங்கு கொள்ளுங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நாம் எழுமணும். நம்ம தனியா இருப்பது ரொம்பவும் டேஞ்சரு. அதனால வசனம் சொல்றதுல எங்க 2-3 பேரு என் நாமத்தினால கூடி வராங்களோ அங்கே நான் இருப்பேன்னு நம்ம ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ நீங்க தனிமையா இருப்பதை காட்டிலும் 2-3 பேர் குழுவா இருப்பீர்களானால் அதுல ரொம்ப பலனா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒருத்தர் குறைவில் ஒருத்தர் நமக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால இன்னைக்கு நாம ஒவ்வொரு கட்டத்துக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், முதல்ல நாம விசுவாசிகள் ஆகணும். விசுவாசிகள் ஆயிட்ட பிறகு நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு அந்த தீர்மானத்தை நீங்க கட்டாயம் எடுக்கணும். ஏன்னா இனியும் காலம் செல்ல போறதில்லை. இனி கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. எவ்வளவோ செய்திகளை நாளோறும் நம்ம பார்க்கிறோமே. எத்தனையோ பாருங்க, நார்த்ஸ்டைல எவ்வளோ வெள்ளங்கள் போதில்ல. அந்த சிட்டியே அப்படியே அந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது. அப்படியே காரெல்லாம் ஒரு பக்கம் வீசி எறியப்படுது. அது வீதியெல்லாம் வெள்ளத்தால அப்படியே மிதக்குது. எவ்வளவோ காரியங்கள் நம்ம பார்க்க, ஒரு பக்கத்துல பஞ்சம் நடக்குது, ஒரு பக்கத்துல கொள்ளை நோய், அப்புறம் பூமி அதிர்ச்சிகள், எவ்வளவோ காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் வரலையே. அப்போ இன்னைக்கு அந்த மாற்றத்தை நமக்குள்ள வர வைக்க தான் ஆண்டவர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம எப்போ இந்த தேவனை நம்ம முழு இதயத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம்? நீங்க எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்காத மகனே, என் மகளே, உன் முழு இருதயத்தோடு என்னை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை குறித்து கர்த்தருக்கு சுத்தமானால் ஹல்லேலூயா, இந்த இருதயத்தை குறித்தான காரியத்தை நாம் அதிகமாய் தியானிங்க. இந்த இருதயம் தான் மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளது என்று வேதவசனம் சொல்லுது. இந்த இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால் இந்த இருதயத்தை அவர் நம்மளை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்க மேல நினைவா இருக்கிறாரு. உங்க மேல நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறாரு. அவருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வேதத்துல நாம பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால அவர் தேசத்துக்கே தகப்பனாய் ஆண்டவர் வைத்தார் அல்லவா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதாவோட சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடித்தபடிதான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார் அல்லவா.
ஹalleluya. இன்றைக்கு நாம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய கையில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்துவார் என்பதில் ஒரு சந்தேகமும் நமக்கு வேணாம். அதனால நம்ம வாழுற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தானே. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நம்ம ஏன் அப்படி இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கணும்? கொஞ்ச நேரம் உங்களுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம பாஸ் பண்ணிட்டு ஒரு 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 கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். கொஞ்ச நேரம் இந்த உலக மோக இச்சைகளை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு கொஞ்சம் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து துதித்து பாடி தேவனை ஆராதித்து பாடி இல்லை ஊழியத்தில் ஈடுபாடோடு கூட இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்ன்ட்டு நமக்கு எல்லாருக்குமே ஆசை. ஆனால் எது உங்களை தடை பண்ணுது? உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அமர விடாதபடி தடை செய்வது எது என்பதை முதலாவதாக பார்த்து அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் ஆசீர்வாதமாகவும் வல்லமையாகவும் எழும்பும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வர வேண்டியதில்லை. அதனால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு என்று நீங்க உங்களுக்கு யோசித்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த போடுற ஒவ்வொரு செய்தியில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். இந்த செய்திக்காக செபியுங்க. கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்படட்டும் என்று சொல்லி நாம் கர்த்தர் நாம் வேண்டலாம். இப்போது கூட நம்ம சிறிய ஜெபத்தோடு கூட இந்த வீடியோவை முடிக்கலாமா? வாங்க செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் கூட அப்பா எங்களுக்கு நீர் பாராட்டின சகல கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆமாண்டவரே தேவனே, விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆமாண்டவரே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசுவேல் என்று சொல்லி கொண்டும் நாங்கள் அப்பா ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது அப்பா சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அப்பா வாழ்க்கையில் பல போராட்டங்கள்ல அப்பா அவங்க அப்படி துவண்டு போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு புதிய ஆவியை கொடுக்க நீங்க சித்தமா இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. அழாதே மகளே, அழாதே மகனே, கர்த்தர் உன்னை முன்குறித்து இருக்கிறார். அவருடைய வார்த்தை உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் நீதான் அவரை விட்டு பின்னே போய் அவரை விட்டுட்டு நீ பின்னே சென்றபடியினால் நீ இன்றைக்கு இவ்வளவு வேதனையும் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாராவது என் கர்த்தரை விட்டு தூரமா இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை தான் அழைக்கிறாரு. என் மகனே, என் மகளே, நீர் என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் வைத்து இருக்கிறேன். நீ அழுது புலம்பின நாட்கள் முடிவுக்கு வரட்டும், என்னை நம்பி வா என்று சொல்லி கர்த்தர் அன்பின் கரத்தோடு கூட நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் ஆகிய ஹல்லேலூயா. நீங்கள் தைரியம் கொண்டு இயேசுவே இதோ இருக்கிற பிரகாரம் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி பாதத்தில் வந்து அமர்ந்துடுங்க. நம்ம ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம உண்மையாய் வாழ்வோமா? அப்படி வாழ்வோம் என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுத்து நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்பதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மையும் நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்பா இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்களோடு நீர் பேசின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.